Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Python statements. So first of all, what is mean by Python statements? So a statement in Python is a logical instruction which Python interpreter can read and execute. So Python languageல நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதை நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர் மூலமா ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். In Python, it could be an expression or an assignment statement. So Python statement வந்து ஒரு assignment statement இருக்கலாம் or ஒரு expression கூட இருக்கலாம். So assignment statement என்னன்னா, an assignment statement defines the way an expression creates object and preserve them. ஒரு வேரியபிளா நம்ம ஒரு வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு தான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். An example a equal to 1. So a equal to 1ல aங்கிறது வேரியபிள், 1ங்கிறது வேல்யூ, equal toங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படி நம்ம a equal to 1ன்னு அசைன் பண்ணும்போது a அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதுல அந்த வேல்யூ போய் அசைன் ஆயிருக்கும். இதுதான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் அதர் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் if statement, for statement, while statement, etc. இந்த மாதிரி நிறைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிற செப்பரேட் டுட்டோரியல்ல டீடைல்டா படிக்கலாம். Then expression. An expression is a type of Python statement which contains a logical sequence of numbers, strings, objects and operators. So expressionங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த எக்ஸ்பிரஷன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்பர்ஸ் இருக்கும், தென் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், then objects, ஏதாவது வேரியபிள்ஸ் இருக்கும், then operator symbols இருக்கும். So a value and a variable itself considered as an expression. ஒரு வேல்யூ மட்டும் இருந்தாலே அதுவும் எக்ஸ்பிரஷன் தான், ஒரு வேரியபிள் மட்டும் இருந்தா கூட அதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸாம்பிள் 17. 17ங்கிற வேல்யூவே ஒரு எக்ஸ்பிரஷன் தான். தென் கேபிட்டல் எக்ஸ், எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள். அப்படி ஒரு வேரியபிள் மட்டும் இருந்தாலும் அதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான். Using expressions, we can perform operations like addition, subtraction, multiplication, concatenation, etc. So இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நம்ம பைத்தான் லாங்குவேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு, ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு. இதெல்லாம் கலந்தது தான் ஒரு எக்ஸ்பிரஷன். So it can also have a call to a function which evaluates results. So expressionல நம்ம function call பண்ணிக்கலாம். Example POW. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி அதில் உள்ள டாஸ்க் நடந்து அதோட அவுட்புட் வந்து நம்ம கால் பண்ண இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆகும். The next, simple assignment statement. In a simple assignment statement, we can create new variables, assign and change values. So ஒரு simple assignment statement கொடுக்கும்போது new variable அதில் create பண்ண முடியும், then அதுக்கு values assign பண்ண முடியும், then அந்த value change பண்ணவும் முடியும். This statement provides an expression and a variable name as a label to preserve the value of the expression. இப்படி நம்ம ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பிரஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் நேமையும் லேபிளா கொடுத்துரும். தென் அதுல கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூவை வந்து ரிசர்வ் பண்ணி அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரும். தட் இஸ் சிம்பிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள், தென் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், தென் எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் மேபி வேல்யூவா இருக்கலாம், அதுவும் வேரியபிளா இருக்கலாம், ஆர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் a equal to 1. இதுல aங்கிறது வேரியபிள், 1ங்கிறது ஒரு வேல்யூ, the value itself is a expression. Then c equal to a plus b. இப்போ பார்த்தோம்னா பிளஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். அப்போ ஆப்ரேட்டர் இருக்குன்னா அதுல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு cங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பைத்தான்ல எந்த ஃபார்முலாவை வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். Then there are three types of assignment statements. First one on the right hand side is a
value based expression, then right hand side is a Python variable, then right hand side is a operation. So இந்த மூணு டைப்பையும் இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து right hand side is a value based expression. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். Consider the expression str is equal to learn python. ஸோ இதுல learn pythonங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை கண்டிப்பா கோட்ஸுக்குள்ள தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸும் போட்டுக்கலாம், டபுள் கோட்ஸும் போட்டுக்கலாம். strங்கிறது வேரியபிள் நேம். அப்போ எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். So Python will create a string learn python in memory and assigns the name str to it. So இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம பைத்தான்ல கொடுக்கும்போது இன்டர்பிரட்டர் அதை ரீட் பண்ண உடனே என்ன ஆகும்னா லேர்ன் பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிரும். அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேமை அசைன் பண்றோம். அந்த நேம் தான் str. அப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கணும். You can confirm the memory address with a built-in function known as id. ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஐடி அப்படிங்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஐடி பரான்தசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா அதோட மெமரி அட்ரஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐடி ஆஃப் எஸ்டிஆர்னு கொடுத்தோம்னா எஸ்டிஆர்ங்கிற அந்த வேரியபிள் எந்த மெமரி அட்ரஸ்ல இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகும். தென் if you create another string with the same value, learn pythonங்கிற அதே வேல்யூக்கு இன்னொரு string create பண்றேன் அப்படின்னா python will create a new object. ஸோ ரெண்டாவது கொடுக்குற அந்த நேம்ல வேரியபிள் கிரியேட் பண்ணிரும். புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அதுல அந்த வேல்யூவை அசைன் பண்ணிரும். பட் டிஃபரெண்ட் லொகேஷன்ல போய் ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்பிள் str1 equal to learn python. அப்போ learn python அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து இப்போ str1ல அசைன் ஆயிருக்கு. நான் இப்போ str1 ஐடி ஃபங்க்ஷன்ல கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் நான் சேம் ஸ்ட்ரிங்கை இப்போ str2ங்கிற இன்னொரு வேரியபிள்ல அசைன் பண்றேன். அப்போ நான் ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி str2ஓட மெமரி அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்னா சேம் மெமரி லொகேஷன்ல இருக்காது, டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிரும். வேல்யூ சேம் தான், பட் வேரியபிள்ஸ் வந்து வேற வேற மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிடும். தென் செகண்ட் கேஸ், ரைட் ஹேண்ட் சைடு இஸ் அ பைத்தான் வேரியபிள். எக்ஸாம்பிள் str3 ஈக்குவல் டு str. பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இன்னொரு பைத்தான் வேரியபிள் தான் அசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் செகண்ட் டைப். ஸோ த above statement won't trigger any new allocation in memory. இப்போ என்னன்னா புதுசா எந்த மெமரியும் அலோகேட் ஆயிருக்காது. ஏன்னா str-ங்கிறதே ஒரு வேரியபிள் தான். ஆல்ரெடி str-ங்கிற நேம்ல சம் அதர் லொகேஷன்ல வேல்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம str3ல அசைன் பண்ணும்போது இந்த லேபிள் மட்டும்தான் அந்த பழைய மெமரி லொகேஷன்ல போய் அசைன் ஆகும். புதுசா எந்த மெமரியும் கிரியேட் ஆகாது. So both the variables would point to the same memory address. ஆல்ரெடி இருக்க அதே மெமரி அட்ரஸ்ல தான் இப்போ str3ங்கிற வேரியபிளும் போய் அசைன் ஆகும். It's like creating an alias to the existing object. இப்போ நான் str-ங்கிற நியூ வேரியபிளோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கும். சேம் அட்ரஸ் தான் str3க்கு யூஸ் பண்ணும்போதும் கிடைக்கும். அப்போ str3ங்கிற நியூ ஆப்ஜெக்ட் இப்போ பழைய ஆப்ஜெக்ட் str-ஓட சேம் மெமரி லொகேஷன்ல தான் அசைன் ஆயிருக்கும். Then third type, right hand side is a operation. So in this type of statement, the result would depend on the outcome of the operation. அப்போ என்ன ஆப்ரேஷன் அங்க கொடுத்துருக்கோமோ அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்க வேல்யூ அசைன் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டார் 5 பிளஸ் 3. இப்போ இதுல 2 ஸ்டார் 5 பிளஸ் 3ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். ஏன்னா அங்க ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் ஆகி அடிஷன் பெர்ஃபார்ம் ஆகி அதோட ரிசல்ட் போய் தான் டெஸ்ட்ல அசைன் ஆகும். அப்ப இதுல டைரக்டா வேல்யூ கிடைக்காது. அந்த ஆப்ரேஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஸோ நான் இப்போ டெஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா அது கால்குலேட் ஆன வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ஸ்டார் 5 10, அது கூட ஒரு பிளஸ் 3 13. அப்போ 13ங்கிற வேல்யூ தான் டெஸ்ட்ல அசைன் ஆகும். இப்போ ஓவராலா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 3 டைப்ஸ் பார்த்தோம். கேஸ் 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு இஸ் அ வேல்யூ பேஸ்ட் எக்ஸ்பிரஷன்.
நான் இப்போ லேர்ன் பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ லேர்ன் பைத்தான் ஒரு வேல்யூ கிரியேட் ஆகி அதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெமரி லொக்கேஷனோட நேம் தான் எஸ்டிஆர். தென் நான் இதே வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் கொடுத்தேன் அப்படின்னா புதுசாக ஒரு மெமரி தான் கிரியேட் ஆகும். தென் கேஸ் 2ல பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் str3 is equal to str. இதில் str3ங்கிறதும் ஒரு வேரியபிள் தான், strங்கிறதும் ஒரு வேரியபிள் தான். ஸோ இங்கே என்ன ஆகும்னா புதுசாக எந்த மெமரியும் கிரியேட் ஆகாது. ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்கு str. அந்த வேரியபிளை கொண்டு நான் இப்போ str3ல அசைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா strல என்ன வேல்யூ இருந்ததோ அதே வேல்யூ தான் str3ல அசைன் ஆகும். str எந்த மெமரி லொகேஷன்ல இருந்ததோ அந்த மெமரி லொகேஷன்ல str3ங்கிற நேம் அசைன் ஆகும். புதுசா எந்த மெமரியும் அலோகேட் ஆகாது. தென் கேஸ் 3ல பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஆப்ரேஷன். ஸோ அப்போ என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் அந்த பர்டிகுலர் வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஈக்குவல் டு 2 into 5 plus 3. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கால்குலேட் ஆகி 13ங்கிற வேல்யூ தான் டெஸ்ட்ல போய் அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பைத்தான்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதில் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, தென் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம பைத்தான்ல மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எழுதலாங்கிறத எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக படிக்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.